நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஹெச்எப் கிராஸில் 2 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 2 மாடுகளுமே மிக குறைந்த விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. 2 மாடுகளுமே தலையீத்து கிடாரிகள்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று 4 பல்லுங்க, ஒன்று 2 பல்லுங்க. ரெண்டுமே நல்ல கறவை வர்க்கமான மாடு. மிக குறைந்த விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ரெண்டுமே சொல்லித்தவறு இல்லாத மாடுங்க. இந்த 2 மாடுகளும் எங்கே இருக்குது, கறவை திறன் எவ்வளோ, விலை எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்க. அப்பதான் 2 கிடாரிகளோட தகவல் அனைத்துமே நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டுமே நல்ல குவாலிட்டியான கிடாரிகளா இருக்குதுங்க. ஒன்று 4 பல்லு, ஒன்று வந்து 2 பல்லுங்க. முதலாவது பார்க்கக்கூடிய இந்த கிடாரி வந்து தலைச்சங்கிடாரி 2 பல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 9 மாதம் சினையா இருக்கக்கூடிய கிடாரிங்க. என்ன கண்ணு போறதுக்கு ஒரு 10 நாட்கள் எடுத்துக்குங்க. சுழித்தவறு இல்லாத கிடாரிங்க. தலைச்சனுக்கே ஒரு 10லேருந்து ஒரு 12 லிட்டரில் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனாலும் அடா பண்ணிக்கும். சுழித்தவறு இல்லாத கிடாரிக்கு நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா. அப்படி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல குவாலிட்டியான கிடாரி. நட உடையெல்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குதுங்க. நல்லாவே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்கனால எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடா பண்ணிங்க. நல்ல சைனிங்கான கிடாரி. நல்ல கருங்காம்பில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் 10 நாளைக்குள்ள இன்னும் ஃபுல்லாக மடி எடுத்துச்சுன்னா கிடாரி வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கா. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். இந்த கிடாரியை நெத்தி சுழியாகட்டும் முதுகு சுழியாகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குதுன்னு வீடியோவில் நல்லா தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் நல்லா பார்த்துக்குங்க. மடி கூச்சல்லாத கிடாரி. காம்பு வளம்னா நல்லா சீராக ஒவ்வொரு காம்பும் நல்லா இடைவெளி விட்டு காம்பு கூச்சம், அது மடி கூச்சம், மடி லூஸ்லாம் நல்லா தெளிவாக இருக்குதுன்னு ஒவ்வொன்றையுமே தெளிவாக வீடியோ எடுத்து காட்டியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்து நல்லா தெளிவாக வாங்கலாங்க. இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு 45,500 சொல்லியிருக்காங்க. 45,500 சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்பு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லியிருக்காங்க. நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த மாடு வந்து கன்று மாடுங்க. இதுவும் தலைச்சங்கிடாரின்னு தான் சொல்லியிருக்காங்க. கன்று போட்டுருச்சுங்க. இது கன்று எப்போ போட்டுச்சுன்னா நேற்று தான் போட்டிருக்கு. என்ன கண்ணுனா காலை கன்று ஈன்றிருக்குது அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கு. அப்படி இந்த கிடாரியினோட பல்லமைப்பை பொறுத்தவரை 4 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. மாட்டுக்கு கண்ணுக்கு 2க்கும் சுழி தவறலாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடு கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கறவை திறனை பொறுத்தவரை ஒரு 8லேருந்து ஒரு 10 லிட்டர் வரையும் தாராளமாக ஒரு 2 வேலையும் சேர்த்து கறவை எதிர்பார்க்கலாம். இதனுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை ஒரு 39,500 சொல்லியிருக்காங்கங்க. 39,500 சொன்னாலும் அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை அனுசரிப்பு அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க. 2 மாடுகளுமே இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கிடாரி. 2 கிடாரிகளுமே வாங்குறவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். பண்ணை யூஸார்கள்லாம் தாராளமாக இந்த மாடுகளை வாங்கலாம். ஏன்னா மிக குறைந்த 39,000ங்கிறது இப்போ நீ கன்று விற்கிது. அந்த மாதிரி கன்று மாடு சேர்த்து ஒரு 39,500 சொல்லியிருக்காங்க. அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கால் பண்ணுங்கள், மாட்டோட ரேட்டு கேளுங்க, எங்கே இருக்குது என்ன தகவல்னு. நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னா கூட தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி போதிய தகவல் பெற்றுக்குங்க. இந்த கிடாரியோட சுழி தவறலாம் பாருங்கள். நெத்தி சுழி ஆகட்டும் முதுகு சுழி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குதுன்னு வீடியோவை நல்லா தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க. நல்லா சைனிங்கான கிடாரி. காம்போலமும் நல்லா சீராக இருக்குங்க. நல்ல ரோஸ் காம்புங்க. அதுக்கு கருங்காம்பு, இதுக்கு நல்லா ரோஸ் காம்பு எவ்வளோ சீராக இடைவெளி விட்டு நட்சத்திர வடிவில் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். மடி செட் அமைப்பு. காம்பு நல்லா ஈத்து மாட்டுக்கு அமைஞ்ச மாதிரி தலை ஈத்தில் காம்போலாம் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குதுங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க.